மாலை வணக்கம். புத்தாண்டு அன்றைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. மாலை பொழுதுல தமிழ் புத்தாண்டுல எல்லார் வீட்லயும் வந்துட்டு புத்தம் புது விஷயங்கள்லாம் நடக்கணும், எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் எப்பவுமே நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்கணும்ன்ற ஒரு நல்ல வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க மாதவனும் மலர் விழும் படத்தினுடைய ஹீரோயினோட இருக்கிறாங்க. ஸோ இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஹீரோ, எல்லார் மனசுலயும் கவர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் ட்ரீம் பாய்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய படத்தை பத்தி, இவங்களுடைய லைஃப் கெரியரை பத்தி, எப்படி எல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்கன்றத பத்தி எல்லாம் பேசி தெரிஞ்சு நிறைய விஷயம் கேட்டுக்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பெரிய நன்றி. உங்களுக்கு எங்களுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப அழகான ஒரு வாழ்த்துக்களோட ஆரம்பிச்சிருக்கீங்க. சொல்லுங்க மிஸ்டர் அஸ்வின், எஸ், எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய லைஃப்? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்தது என்னோட சினிமா கேரியர் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததோட நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி யோசிச்சிங்களா உங்களுடைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு சேனல்ல போயிட்டு உட்காந்து செலிபிரிட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பா யோசிச்சேன். ஏன்னா சின்ன வயசுல நான் ஸ்கூலிங் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ டீச்சர்ஸ் கேட்பாங்களா, நீ என்னவா போற, டாக்டர் ஆக போற, இன்ஜினியர். அப்பவே நான் சொன்னது நான் சினிமா நடிகன் ஆக போறேன் தான் நான் அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது என்னோட சின்ன வயசுல இருந்தே என்னோட ட்ரீம், நான் சினிமா நடிகன் ஆகணும்ன்றதான். சின்ன வயசுல இருந்து ட்ரீமுங்க. ஆனா சின்ன வயசுலயே இவர் நடிச்சும் இருக்கிறாரு. சோ அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி முதல் காலர் லைன்ல வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஓகே. புத்தாண்டு அன்னைக்கு கூட புது விஷயமா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு பார்த்தாலும் சேம் அப்படியே தான், நாங்க அப்படியே தாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலர் டிவி வால்யூம்லாம் கம்மி பண்ணாம அப்படியே பேசிட்டே இருக்கிறீங்க. நீங்க லைன்ல இருக்கிறீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கேட்டு பேசுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. ஹலோ, வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க? நல்லா இருக்கிறான் மேடம். நாங்க இதுல தாம்பரத்துக்கு பக்கத்துல இருந்து பேசுறோம். ஓகே, உங்க பேர் சார்? என் பேர் ராமசாமி. ராமசுவாமி ஐயா, என்ன பண்றீங்க? அதுக்கு முன்னாடி உங்களுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்மளுடைய ஹீரோ சார் அஸ்வினுக்கு சொல்லிடுங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹீரோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சார். நான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கேன். உங்களோட 2 படமும் பார்த்திருக்கேன். நர்த்தகி படமும் பார்த்தேன் நானு. தேங்க்யூ. உங்களுடைய மாதவன மலர் விழியும் பார்த்திருக்கேன். தேங்க்யூ. ஒரு நல்ல ஸ்பார்க் இருக்கு உங்களுடைய நடிப்புல. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதனால நீங்க டெஃபினட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஹீரோவா வருவதற்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமா இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா ஒர்க் பண்ணுவேன், கண்டிப்பா ஒர்க் பண்ணுவேன். ஆமா, இப்ப ஏதாவது படம் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமா சார், இப்போ நெக்ஸ்ட் ஒரு சின்னஞ்சிறிய வண்ணப்பறவைன்னு ஒரு படம் ரிலீஸ்ல இருக்கு. அப்புறம் இன்னொரு படம் டீல ஈ அப்படின்னு ஒரு படம் ரன்னிங்ல இருக்கு படம். உங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே கண்டிப்பா தேவை. எல்லா படத்தையும் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா சார், உங்க படம் தியேட்டர்ல தான் பாக்குறோம். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் கால் பண்ணி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சதுக்கு. ஸோ உங்களுடைய படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி நீங்க சைல்டு ஆர்டிஸ்டா வந்தீங்க? ஆக்சுவலி எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் தான். முக்கால்வாசி பேருக்கு நிறைய ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. பட் எனக்கு சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் அப்பா வாட்டர் ட்ரீட்மெண்ட் இன்ஜினியராக இருக்கார், ஃபாரினில் இருந்தார். லீவுக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் கேட்பாரு, என்னடா பண்ண போகிற அப்படின்னு. நான் அப்பா எல்லா வயசுலையும் கேட்பாங்க, டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன் கேட்பாரு. நான் சினிமா நடிகன் ஆக போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்பா ஜென்ரலாக அதை சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, சீரியஸாக எடுத்துக்காம திருப்பி ஊருக்கு போயிடுவார். பட் ஆனால் நான் ஒரு நாள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு சினிமா தான்ப்பா வேணும், நீங்கள் வாங்க, எனக்கு வேலையை விட்டுட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எனக்காக எங்கள் அப்பா வேலையை விட்டுட்டு, ஃபாரின்லேருந்து வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டு டில் நவ் இன்னி வரைக்கும் எனக்கு எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பண்ண ஃபர்ஸ்ட் படம் தான் ஃபர்ஸ்ட் படமே தங்கர் பச்சன் சாரோட 9 ரூபாய் நோட்டில் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சத்யராஜ் சார் பேரனா வாய்ப்பு கிடைச்சது. ஸோ பேரனா கிடைச்சது. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2-3 சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணேன். எஸ்ஜி ஃபிலிம்ஸ்ல நர்த்தகி படம் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சது நர்த்தகியை பத்தி எப்படி பண்ணிருக்கீங்கன்னு பேசுறதுக்கு முன்னாடி உங்க படத்துல இருந்து அழகான பாடல் வந்துகிட்டு இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அவங்களுடைய 2வது படம் மாதவனும் மலர் விழியும் படத்துல இருந்து அஸ்வினுடைய ஆட்டம் பாட்டம்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த படத்தை சான்ஸ்லாம் கிடைக்கணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் நர்த்தகி, அது எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது? நர்த்தகி ஆக்சுவலி ஒரு எனக்கு இப்போ இது மாதவன் 9 ரூபாய் நோட்டில் பண்ணும்போது என்னோட மேனேஜர் நம்ம நர்த்தகி இருந்தார். ஸோ அவர் அப்போ கரெக்டான டயத்தில் நர்த்தகி இதில் தேடிட்டு இருந்தப்போ, ஆக்சுவலி நர்த்தகியில் என்னன்னா டேரக்ட் ஹீரோ கிடையாது, ஹீரோயின். நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக நடிச்சிருக்கணும், திருநங்கையாக நடிச்சிருக்கணும் அந்த படத்தில். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு கரெக்ட் தேடிட்டு இருந்த போது எனக்கு முன்னாடி ஒரு 600-700 பேர் பார்த்துருக்காங்க.
பட் என்ன வந்து கரெக்டாக அந்த மேனேஜர் ரெஃபர் பண்ணும்போது நான் ஆப்டாக இருந்தேன் அந்த கேரக்டருக்கு. என்னை கூப்பிட்டு ஆக்சுவலி விஜய் பத்மா மேடம், டேரக்டர் நேம் வந்து விஜய் பத்மா. ஸோ அவங்க கூப்பிட்டு சொன்னது வந்து, இல்லை நீ திருநங்கையாக நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் எந்த விதமான ஹெசிடேட்டும் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோவாக ஆக்டிங் ப்ரூவ் பண்ணிடலாம், பட் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் வந்து பொட்டன்ஷியல் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேரக்டர் எடுத்து பண்ணேன். ஓகே, அதை வந்து ரொம்பவும் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தான் உங்களுக்கு மாதவனும் மலர்விழியும் படம் கிடைச்சது. ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹீரோக்கான கெட்டப். ஸோ அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி அடுத்த காலர் லைன்ல வெயிட் பண்ணிருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், திருநங்கை யமுனா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. எப்படி இருக்கீங்க யமுனா? நல்லா இருக்கேன். நான் வந்து காஞ்சனோட ஃப்ரெண்டு தான். ஓகே, தெரியுது யமுனா. நீங்க வந்துட்டு பேசும்போது கோயம்புத்தூர்ல இருந்து யமுனானும் போது யோசிச்சேன் நானு. சோ நம்மளுடைய அஸ்வின் இங்க இருக்கிறாரு, ஹீரோ சார். சரி, அவங்கள்ட்ட நான் பேசணும். ரொம்ப நன்றி. எங்களை பத்தி அவங்க படம் நடிச்சிருக்காங்க. ஓகே, எல்லாருக்காகவும் அருமையான பாடல் இப்ப வந்துகிட்டு இருக்குது. யமுனா தொடர்ந்து அதுக்கப்புறம் பேசுறேன். மீண்டும் அனைவரையும் வருக வருக. இந்த மாலை பொழுதுல புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அஸ்வின் நம்மளோட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பர்த்டே. ஸோ அவர்களுக்கு நம்மளுடைய எல்லார் சார்பாகவும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஸோ அஸ்வின், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபிளெஜ்டு ஹீரோவா நடிச்ச ஒரு படம் மாதவனும் மலர்விழியும். ஸோ அந்த படத்துல வந்துட்டு ஹீரோ கெட்டப்ல பயங்கரமா வந்துட்டு ஃபைட்டிங் சீக்வன்ஸ், அதுல இருந்து டான்ஸ்ல வர கலக்கலா வர ஆடி இருக்கிறீங்க. இதுல ரொம்பவே வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு திருநங்கையா நடிச்சிருக்கீங்க, செகண்ட் படத்துல ஃபுல் ஹீரோவா நடிக்கும் போது 1க்கு 2 ஹீரோயின் கிடைச்சிருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி? ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி மாதவனும் மலர்விழியும் படம். எனக்கு அந்த படம் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர் அது எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு திருநங்கையாக நடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோவாக பண்ணுற சப்ஜெக்ட் மாதவனும் மலர்விழியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. 2 ஹீரோயின்ஸ் அப்படிலாம் இல்லைங்க. 2 ஹீரோயினுமே வந்து 2 வித்தியாசமான லவ் அந்த படத்துல இருக்கு. ஆக்சுவலி ஒரு ஹீரோயின் கூட, சிஜா ரோஸ் கூட வர ஹீரோயின் வந்து லவ் சீக்வன்ஸ் வந்து எமோஷனலா லவ்வா இருக்கும். அண்ட் சிஜா கூட வர, நீரஜா கூட வர்றது எல்லாமே ஒரு ஜாலியா ஒரு பெப்பியான லவ் சீக்வன்ஸா இருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்டான லவ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் வந்து படத்துல ஃபைட் சீக்வன்ஸ்ல வில்லன் வந்து பொன்னம்பலம் சார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இல்லை, நானே டேரக்டர் சார் கதை சொல்லும்போது பொன்னம்பலம் சார் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி, சும்மா நம்மள கலாய்க்கிறாரு, பொன்னம்பலம் சார் எங்க, நம்ம ஹைட் எங்க, எப்படி நமக்கு வில்லனா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் உண்மையிலே பொன்னம்பலம் சார் தான் வில்லனா இருந்தாரு. அவர் ஹைட்டு தான், அவ்வளோ ஹைட் அவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் உண்மையிலே ரொம்ப சாஃப்டான பர்சன், ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு. ஆக்சுவலி ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லீட் இருக்கும், சேசிங் இருக்கும். அதுதான் ரொம்ப கொடுமையான சேசிங்காக இருக்கும், ரன்னிங் சேசிங். ஏன்னா கொடைக்கானல் 90 டிகிரிஸ் நிற்க வச்ச மாதிரி இருக்கும் அந்த மலை, அதில் ஓடுவோம். நான் ஹீரோயினை கூட்டிகிட்டு ஓடணும். ஸோ கொடைக்கானல் சும்மாவே ஹில்ஸாக இருக்கும், அதில் அந்த ஸ்லோப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அது ஒரு இது செமையாக என்ஜாய் பண்ண. அதே நேரத்தில் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் மூவி, அதாவது ஆஸ் அ ஹீரோவா பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் மூவி அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க. அதான் சார் தெரியுது சார், அதனாலதான் எக்ஸ்ட்ராவா சொன்னேன் நானு. பட்டாபி சார், நம்மளுடைய ஹீரோ சார் இங்க இருக்காங்க, அஸ்வின். அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வணக்கம் சார், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா கதை, திரைப்பட இசை, அதுக்கப்புறம் வந்து பாடல், அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிங், இதுல எது ரொம்ப முக்கியம் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா கதை ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும் சார். கதை நல்லா இருந்தாதான் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது கதை தான். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கதை சூட் ஆகுமோ அதை பெர்ஃபெக்ட்டா நம்ம செலக்ட் பண்ணி பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா இப்போ டான்ஸ்க்குள்ள நல்ல மூவ்மெண்ட்லாம் அருமையா பண்றீங்க. தேங்க்யூ. மேலும் மேலும் படம் நல்லா சக்சஸ்ஃபுல் ஆகணும். அதே லேசா உங்களோட பிரசாந்த் சாரோட சாயம் தெரியுது உங்க பக்கத்துல. அப்படியா சார்? ஆமா கண்டிப்பா. பட்டாபி சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க எனக்கு தெரியல, நான் ஆழ்ந்த சிந்தனையில போயிட்டேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, உங்களோட டான்ஸ் பத்தி சொல்லுங்க. நான் பிரேக்லயே உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். சோ டான்ஸ் எல்லாம் எப்படி பூந்து விளையாடி இருக்கீங்களேன்ட்டு உங்களுடைய பிராக்டிஸ் செஷன் அதை பத்தி சொல்லுங்க. நீங்க அவ்வளவா நான் கத்துக்கல, இருந்தாலும் பேஸ் வந்து கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களா? சோ அது எந்த ஏஜ்ல இருந்து கத்துக்கிட்டீங்க? ஃபைட் ஆகட்டும் இல்லனா டான்ஸ் ஆகட்டும், அதுக்கான உங்களுடைய பிராக்டிஸ்?
ஃபைட் வந்து நான் ஆக்சுவலி இதுவாக கற்றுக்கல. நான் டான்ஸ் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும்போது நான் டான்ஸ் சும்மா கற்றுக்கிட்டேன். பட் மாதவனும் மலரும் ஷூட்டிங் பண்ணும்போது கொரியோகிராஃபர் ஜான் பாபு மாஸ்டர் தான் கொரியோ பண்ணாரு. உண்மையில ரொம்ப டஃப்பான மாஸ்டருங்க. அந்த கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு டே நாங்கள் ஷூட் பண்ணவே சாங்ஸ் தான் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 10 days சாங் தான். மார்னிங் 5-6 o'clockலாம் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அண்ட் ரிஹர்சல் வந்து ராத்திரி 8-9 மணி வரைக்கும் ரிஹர்சல் இருக்கும். ஃபுல்லாக அங்கே ஆடி ஆடி தான் அங்கே போய் ஆடிட்டு இருக்கோம். காலில் வலிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ டஃப்பான ஸ்டெப்ஸும் கொடுத்துருந்தாரு ஜான் பாபு மாஸ்டர். ஸோ ரொம்பவே ஜாலியா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய கத்துக்கவும் செஞ்சீங்க. ஃபைட் எப்படி? ஃபைட் வந்து நான் இங்கே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி 2 நாள் ஃபயர் கார்த்திக் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். 5 பேசிக்ஸ் ஒரு 2 days ரிஹர்சல் பண்ணேன் நான் ஃபைட்டுக்கு ஆக்சுவலி. பட் ஆனால் நான் பண்ணும்போது ஃபைட் ரிஹர்சல் பண்ணது ஜென்ரலாக நார்மல் ஹைட். நான் பொன்னம்பலம் சாரே மைண்டில் வச்சுக்காம நான் ரிஹர்சல் பண்ணேன். அங்கே போனோன்னே இவர் சொல்கிற கிக்குக்கெலாம் என் கால் அவர் ஃபேஸுக்கு கூட போக மாட்டேங்குது. அவர் அவ்வளோ ஹைட் இருக்காரு. அவர் நம்ம எங்க தாவுப்பா நானே தவிழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அந்த ரேஞ்ச் இருந்தது. பட் ஆனால் உண்மையிலே ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு ஸ்டண்ட் மாஸ்டர். எவ்வளோ ஆக்சுவலி ஃபைட் சீக்வன்ஸுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு பைக் சேஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்து கீழே வந்து என்னோட ஆங்கிள் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு ஃபைட் சீக்வன்ஸுக்கு முன்னாடி நாள். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டது வந்து ஃபைட் மாஸ்டர் தான். நெக்ஸ்ட் டே ஃபைட் இருக்குது, எப்படி பண்ண போகிறேன்னு தெரியாம அவரே ரூமுக்கு வந்து எனக்கு பேண்டேட்லாம் சுற்றி கட்டெல்லாம் போட்டு ஃபைட்டுக்கு போனோம். அவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெண்ட்லியா. ஸோ அடுத்து காலர் லைனில் வெயிட் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மல்லிகை சுவாமி. வணக்கம் அஸ்வின். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் ஜனா. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. உங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. உங்களுடைய கேள்வியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அஸ்வின் கிட்ட. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இளைவனில், அப்புறமேட்டு வந்து நம்ம டெக்னீஷியன் எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு தெரிவிச்சிருக்கேன். அஸ்வின் உங்களை வந்து கண்டிப்பா கேட்கணும். ஆனா மாதவ மலர்வின் படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. சூப்பரா ஒரு ரியல் ஹீரோ எப்படி நடிச்சிருப்பாங்களோ எங்க ஹீரோ அந்த மாதிரி சூப்பரா நடிச்சிருக்கீங்க நீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டிப்பா இது போன கால பட்டாபி சொன்ன மாதிரி கண்டிப்பா பார்த்து நீங்க பிரசாத் மாதிரி தான் இருக்கீங்க நீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சொல்லுங்க. அப்புறமேட்டு வந்து கேட்கறேன்னா நீங்க வந்து இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ஏன்னா ஒருத்தர் பேர் சொல்லுவோம். அதே போல பிடிச்ச பத்தி தளபதி இவங்க 2 பேர்ல ஹீரோ எந்த ஹீரோ சூப்பரா நடிக்கணும்னு நீங்க சொல்லி ஆகணும் கண்டிப்பா. இப்படி கேக்குறீங்க என்ன சார் எந்த ஹீரோ? அதே போல இன்னொரு விஷயம் மூணாவது நீங்க வந்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அன்சிகா சமந்தா இவங்க 2 பேர்ல சான்ஸ் கிடைச்சா எந்த ஹீரோ நடிக்கணும்? ஒருத்தர் தான் சொல்லும். மாதவ மலர் மாதிரி 2 ஹீரோயின் போட்டுற கூடாது, ஒரே ஹீரோயின் மட்டும் சொல்லணும் நீங்க. சார் எந்த ஹீரோயின் கிட்ட கால் ஷீட் இருக்கோ அந்த ஹீரோயின் தான் சார். 2 பேரும் பிஸியா கால் ஷீட் அவங்க உங்ககிட்ட கேக்குறாங்க. என்கிட்டயா? ஆமா. 2 பேர்ல ஒருத்தவங்கன்னா யார சொல்லுங்க? ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணனும். ஓகே சார். தமன்னா. சமந்தாவா? ஓகே சமந்தா சார். சமந்தா. ஓகே 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 ரொம்ப நன்றி. அதுபோல நான் ஹீரோ சொல்லுங்க நீங்க எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? தளபதி. ஓகே நீங்க நம்ம கண்டிப்பா. ஓகே அது வந்து சௌமியோட ஷோ ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் அஸ்வின் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏ சார்பில் நீங்க ரொம்ப பெரிய நன்றி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஜனா கால் பண்ணதுக்கு, லைன்ல வந்ததுக்கு. ஸோ இவங்க வந்து இளவெளியனுக்கு தனியா வாழ்த்துக்கள் சொன்னதுனால உங்ககிட்ட அந்த கொஸ்டினும் கேட்கலான் இருக்கிறேன். எங்களுடைய ஆங்கர் இளவெளியில் உங்களுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவரு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை விட எப்படி வந்துட்டு அவர் கூட எல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு கேள்வி கேக்குறீங்க. இளவெளியில் கூட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு? சரி ஓகே, அதுவும் ஒரு உண்மையான ஒரு கஷ்டமான கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும். ஆக்சுவலி நானும் இளவெளியில் எல்லாருமே வந்து ஒரே ஊர் தான், ஒரு பக்கம் தான். அண்ட் ஒரே ஜிம்ல தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஜிம் பாடி சார். அண்ட் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன் இளவெளியில் வந்து. அவரு எந்த விதத்துக்குமே கோச்சிக்க மாட்டாரு. ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவரோட நாங்க இவ்வளவு வருஷமா இருக்கிறோமே, ரொம்ப நல்லா தெரியும். சோ உங்களுடைய படத்தை 3rd மூவி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி லைன்ல அடுத்த காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து காஞ்சனா பேசுறேன். காஞ்சு எப்படி இருக்கீங்க? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட் தான் பாவம் லைன்ல வந்துட்டு அப்புறமா உங்ககிட்ட பேச முடியாம லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சோ அவங்களுடைய சார்பா எல்லாரும் சார்பாவும் சேர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க அஸ்வினுக்கு தெரிவிச்சிடுங்க. ஹலோ சார். வணக்கம் மேடம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மேடம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ரெகுலர் காலர். இப்பதான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க ரெகுலர் காலர்னு. ஓகே தேங்க் யூ. சொல்லுங்க. சொல்லுங்களா? நீங்க தாங்க கேட்கணும். சொல்லுங்கன்னு கதை சொல்லுவங்கிற மாதிரி கேக்குறீங்க நீங்க. நான் வந்து யமுனா லைன் கட் ஆனதுமே சொன்னேன். நான் இந்த மாதிரி யமுனா ரஞ்சிதா எல்லாம் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணுவாங்கன்ட்டு. நர்த்தகி படம் பாத்தீங்களா மேடம் நீங்க? ரொம்ப சூப்பரா எங்களை பத்தி நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. எங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மேம். எனக்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். நான் ஒரு திருநங்கையா நடிச்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலி அந்த படத்துல நடிச்சது ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுட்டு எங்களவே நடிச்சிருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஓகே, அத பத்தி ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட திடீர்னு எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரியலீங்களே. இது மேலும் மேலும் நல்லா இது போல நிறைய படம் நடிச்சு
மக்கள்கிட்ட பேரு புகழும் வாங்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சோ ஸ்வீட். கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காஞ்சனா, உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சதுக்கும். ஓகே, அவங்களுடைய சார்பா நான் கேட்கிறேன், திருநங்கை அப்படின்னும் போது எல்லாருமே இன்னைய வரைக்கும் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் நம்மளுடைய சொசைட்டி முன்னேறி இருந்தாலும் இன்னும் கூட அவங்க எல்லாம் வரும்போது ஒரு சில பேர் சோ அந்த ஒரு ஃபீலிங், அவங்கள மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க பண்றதுக்கு ஏதாவது ஹோம்வொர்க் பண்ணீங்களா? அவங்கள மாதிரி ஆளுங்க யாரு கூடயாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? நர்த்தகியோட ஸ்கிரிப்ட் எனக்கு சொன்னப்போ நான் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் வித்யான்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக் வாங்கி படிச்சேன். அது மட்டும் இல்லாம ஆஸ் யூஷுவல் எனக்கு எங்க அப்பா சொன்ன மாதிரி எங்க அப்பா வீட்டுக்கு ஒரு 10 திருநங்கையை கூட்டிட்டு வந்திருந்தாரு. 10 days வீட்டில் ஸ்டே பண்ணாங்க. அவங்க கூட நான் நல்லா பழகினேன். ஒரு திருநங்கைக்கு ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ஒருத்தருக்கு. அந்த எல்லா ஸ்டைலுமே ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு ப்ளஸ் கல்கி மேடமும் ஹெல்ப் பண்ணாங்க அந்த படம் பண்றதுக்கு. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணேன். ஸோ ஃபுல் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு வீட்டில் அவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறது பெரிய பெரிய விஷயங்க. உங்க ஃபேமிலி பத்தி நெக்ஸ்ட் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, செம ரொமான்டிக்கான ஒரு சாங். ஸோ அந்த ரொமான்ஸ்லாம் ஆன் ஏரில் பண்ணும்போது, அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்தது? அங்கே ஒன்றும் தெரியாதுங்க ரொமான்ஸ். நமக்கு அங்கே ஷார்ட்டை முடிக்கணுன்ற விஷயம் தான் நம்ம மைண்டில் இருக்கும். பட் அந்த சாங் ரொம்ப மெலோடி. அனுராதா ஸ்ரீராம் மேடம் பாடிருந்தாங்க அந்த சாங். ரொம்ப மெலோடியான சாங். இந்த படத்தில் இந்த சாங் வர்றது வந்து ஒரு ரொம்ப கரெக்டான சுச்சுவேஷனில் வரக்கூடிய சாங். அது பியூட்டிஃபுல்லான சாங் அது. ஓகே, நம்ம சாங்குக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேமிலி பற்றி பேசணும் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்காக அவ்வளவு தூரம் இருக்கிற அப்ராட்ல வேலை செஞ்சுட்டு இந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்காகவே வந்து அந்த மூவியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணுன்றக்காக திருநங்கையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்பா அம்மாலேருந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அந்த சப்போர்ட் எப்படி அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கிறீங்க? ஏதாவது இவ்வளவு தூரம் பண்றாங்களே, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து நான் எதுக்காக எங்கள் அப்பா வேலையை விட்டு வர சொன்னனோ அந்த விஷயத்தில் நான் சக்சீட் பண்ணி காட்டணும். அது ஒன்று தான் அவங்களுக்கு செய்கிற நான் மிகப்பெரிய விஷயம். ஸோ நான் அந்த ரீசன் சொல்லி தான் நான் அப்பா வேலையை விட்டு வர சொன்னேன். ஸோ அந்த ரீசனை நான் சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்பா. அது ஒரே விஷயம் தான். ஓகே, இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் கூட இருக்குது. இவங்க வீட்டில் இவங்க மட்டும் கிடையாது ஆர்டிஸ்ட், இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா பேசலாம். ஹலோ, வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இளவேனில் அஸ்வின் குமார் இருக்கீங்க, சௌமியா சூப்பரா இருக்கீங்க, 2 பேரும் சூப்பரா இருக்கீங்க. நன்றி. நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய புத்தாண்டு? ரொம்ப ஜெயமருடம் அமோகமா போயிட்டு இருக்கு. ஓகே, சொல்லுங்க சார். சூப்பரா இருக்கு. நம்ம சௌமியா மேடம் உங்க காஸ்டியூம் ரொம்ப அழகா இருக்கு. தமிழ் புத்தாண்டு மங்களகரமா இருக்கீங்க. உங்க படம் மாதவனும் மலர்விழியும் பார்த்தோம், நல்லா இருக்கு. இன்னும் இந்த தமிழ் புத்தாண்டுல இதுக்கப்புறம் உங்களுடைய படம் நிறைய தமிழ் படங்கள் வரணும். நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஏதாவது கொஞ்சம் இடக்குமுக்கா கேள்வி கேளுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட். சோ எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கும்ல. சௌமியா விடாதீங்க. ரொமான்டிக் சீன்ல எத்தனை டேக் வாங்குனாரு? அது ஒரே டேக்ல வாங்குனாரா இல்ல எத்தனை டேக் வாங்குனாரு? வேணும்னே வாங்குனாரா? ரொமான்ஸ் பத்தி பேசுனேன் இல்லா. சோ நீங்க வேற ஏதாவது அவருக்கு படத்தை பத்தி இல்லாம அவருடைய ஸ்பெஷலான ஏதாவது விஷயம் யாருக்கும் தெரியாத விஷயம் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுங்க பாப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ஒரே ஜிம் தான். ஆனா ஜிம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அஸ்வின் ரொம்ப சைலண்ட். ஆனா இருந்தாலும் ரொம்ப அந்த சைலண்டா இருப்பாரு. ஆனா நிறைய சாதிக்கணும்னு நினைப்பாரு. அதுக்கு முயற்சி எடுப்பாரு. இல்ல ஒண்ணு எனக்கு அஸ்வினுக்கு எப்பவுமே செட் ஆகாது. எப்பவுமே செட் ஆகாது. 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்போம். நாங்க 2 பேரும் ஆக்சுவலி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. டெய்லி வந்த உடனே ஒரு சண்டையோட தான். என்ன இல்ல கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. இளவேனில் சொல்லுங்க. இளவேனில் இவருக்கு வந்து பாதி பேர் சொல்ல பிடிக்காது. அதே தெரியும். நானும் நிறைய தடவை அவரு இலான்னு கூப்பிடுறது. நானும் அதே மாதிரி நிறைய வாங்கிடுவேன். இலா அப்படின்னு சொன்னாலே இளவேனில் அப்படின்வாரு. இளவேனில் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லி கால் பண்ணீங்களா அப்படின்றதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே கூட என் நிகழ்ச்சிக்கு நான் தனியா பண்ணும்போது நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை பத்தி சொன்னதுக்கு. உங்களுடைய ஃபேமிலியில வந்து நீங்க மட்டும் கிடையாது, ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம, ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் இல்லாம நீங்க படத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா உங்களை தொடர்ந்து இன்னொருத்தவங்க வந்திருக்காங்களே, அவங்கள பத்தி சொல்லுங்க. அது ஒரு சின்ன வாண்டு எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு. அவ பேர் வர்ஷா, என்னோட தங்கச்சி. ஆக்சுவலி என் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவா வர்ஷா நிறைய. அந்த மாதிரி அவள் சைலண்டாகவே இருக்க மாட்டேன். சுட்டி அது இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் டேரக்டர் மடியில் போய் உட்காந்துப்பா, இங்கே உட்காந்துப்பா, மானிட்டர் முன்னாடி உட்காந்துப்பா. ஆனால் இப்படி பண்ணா இப்படி பண்ணுன்னு சொல்லுவாள். 2 விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவளோட சுட்டித்தனத்தில் பார்த்து தான் ஆக்சுவலி ஆர் மனோகர் சார் வந்து மாசிலாமணி படத்தில் அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் கூட பண்ணுவாங்க. நான் இது பண்ண ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும், அது பண்ணணும் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரிசையாக மணிரத்னம் சார் படமா, ராவணன் பண்ணா, தம்பிக்கோட்டை, புலி வேஷம், நிறைய படம் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் சொல்கிறதே என்னோட தங்கச்சி தான்.
சோ அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால அந்த ஆர்டிஸ்ட் நீ இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. பட் அதை ஏன்னா உண்மையிலே நான் அதை விளாட்டா எடுத்துக்காம சீரியஸா எடுத்து நான் கரெக்டா சொல்லுவேன், இந்த இடத்துல இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம். ஸோ அது கரெக்டா நான் எடுத்துட்டு அந்த இது வீட்லயே வந்து ரொம்ப அழகான கிரிட்டிக் சொல்றவங்க இருக்கும்போது நம்மளுக்கும் நிறைய நம்மள சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்த காலர் யார் லைன்ல இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேம், பேரும் காட்டுங்க. ஹலோ வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன சார்? என் பேர் கார்த்திக் மேம். கார்த்திக், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஈரோடுங்க மேம். ஈரோடு. மேம் எல்லாம் வேணாம், என் பேர் சௌமியா. மேம் சொன்னீங்கன்னா என்னவோ எனக்கு டீச்சர் ஃபீலிங் வந்துருது. வேணா விட்டுருங்களேன். ஓகே ஓகே சௌமியா, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கேன், அதான் தெரியல. அஜித் சார் பேசணும். யார் கிட்டங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை திங்கள் முதல் நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஓகேங்க சார். அதே மாதிரி இங்க நடிச்சிருக்கீங்க இல்லைங்க சார், அதுல வந்து ஷேவ் பண்ணிட்டு நல்லா அழகா இருந்திருக்கீங்க. இப்ப இது பண்ணும்போது மட்டும் தாடி வச்சிருக்கீங்க, ஃபுல் கை சட்டை போட்டிருக்கீங்க. இல்ல சார், தாடி வந்து என்னோட அடுத்த படத்தோட கெட்டப்காக நான் தாடி வச்சிருக்கேன். ஓ, அடுத்த படம். சொல்லுங்க. ஹலோ கார்த்திக் சார், சொல்லுங்க. எப்பவுமே ஒரே மாதிரி ஷர்ட் தான் போடுவீங்களா? ஹாஃப் ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவே தான் போட்டுட்டு இருப்பீங்களா? ஆமாங்க மேம். டி-ஷர்ட் எல்லாம் போட மாட்டீங்களா? டி-ஷர்ட் போடுவாங்க மேம், அது வந்து சண்டேஸ்ல டி-ஷர்ட் போடுவோம், மத்த டைம்ல வந்து ஃபுல் கை ஷர்ட். ஒரு நடிகைங்க, ஒரு நடிகருங்க, நடிகர் வந்துட்டு எல்லா எல்லா காஸ்டியூமும் எல்லா கெட்டப்பும் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகணும். சோ அதுக்காக வந்துட்டு அவங்க ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட, ஃபுல் ஸ்லீவ்ஸ் கூட ஒரு பாருங்க மடிச்சு தான் விட்டுருக்கேன். மடிச்சு தாங்க விட்டுருக்கேன் நானு, கிட்டத்தட்ட ஹாஃப் ஸ்லீவ் மாதிரி தான் போட்டுருக்கேன். ஓகேங்க சார். இல்ல அதான் ஃபுல் கை மடிச்சு விட்டுருக்கீங்க, அந்த இது வந்து திடீர்னு இடையில வந்து இழுத்து வேற விட்டு. அவருடைய ப்ராப்ளம் வந்து நீங்க ஏன் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுருக்கீங்க, படத்துல எல்லாம் மட்டும் டி-ஷர்ட் போட்டுருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்ப வந்து நீங்க டி-ஷர்ட் போட்டு கண்டிப்பா நான் அடுத்த டி-ஷர்ட் ஓட வரேன். ஓகே, அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ 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 வணக்கம். டிவி வால்யூம் முதல்ல கம்மி பண்ணிடுங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹலோ சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை. சதீஷ்குமார். சதீஷ்குமார், டிவி வால்யூம் நீங்க இன்னும் கூட கம்மி பண்ணல. உங்களுடைய வாழ்த்துக்களை அஸ்வினுக்கு சொல்லலாம். ஹலோ. இல்ல, அவர் வந்து கடைசி வரைக்கும் சொல்ற பேச்சை கேட்காம போயிட்டாரு. இருந்தாலும் கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபேமிலி பத்தி பேசிட்டு, உங்களுடைய அடுத்து வெளி வரக்கூடிய ஒரு படத்தை பத்தியும், அப்புறம் இப்போ கரண்ட் ப்ராஜெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாத்துடலாம். Once again, welcome back to ATM All Time Music. தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் ஹீரோ அஸ்வின் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க கிட்ட இன்னும் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாரும் விஷு செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் வந்துட்டு என்னுடைய விஷு அஷமக்கள். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி விஷு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஸோ அப்போ அடுத்த காலர் யாரும் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய 2 மூவி ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ உங்களோட 3rd மூவி பற்றி சொல்லுங்களேன். ரிலீஸ் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிலீஸ் டேட்காக சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை மூவி டைட்டில் அண்ட் டேட் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அந்த படத்தில் வந்து மாதவனும் மலர்வையும் நர்த்தகிக்கும் அப்படியே இன்னும் ஆப்போசிட். நான் ஒரு டீ கடைக்கார பையனா, அந்த கேரளாலேருந்து வந்து செட்டிலான ஒரு டீ கடைக்கார. ஓகே, பரவாயில்லையே, நான் கரெக்டான டைம்ல தான் இந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். தெரியும். ஸோ ஒரு டீ கடைக்கார பையனா அந்த படத்தில் நான் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாவே இது வந்து கொடைக்கானல் வந்து ஒரு சிட்டி பேஸ்டா இருக்கும். நர்த்தகி வந்து அந்த திருநங்கை, இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் பேஸ்டு சப்ஜெக்டா இருக்கும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல. நீங்க ஆக்சுவலி ஒரு சிட்டி பையன், எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த வில்லேஜ் கெட்டப் பண்ண? வில்லேஜ் கெட்டப் தோ ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி கொஞ்சம் தாடி, இன்னும் கொஞ்சம் ஹேர் வச்சிருந்தேன். இல்ல ஒரு டீ கடைக்கார பையன் எப்படி இருப்பானோ அப்படியே அந்த மாதிரியான. ஓகே, டீ கடைக்கார பையன் எப்படி இருப்பான்றதுக்காக ஹோம்வொர்க்கு டீ கடைக்கார பையன். ஐயோ, அது ஏங்க கேக்குறீங்க? நிஜமா அதுக்கு ஒரு ஆக்சுவலி டீ ஆத்துறதுன்றது ஜஸ்ட் இப்படி எல்லாரும் டீ ஆத்தலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதில் நிறைய பால்லாம் வீட்டில் ட்ரை பண்ணும்போது மேலே கொட்டிக்கிட்டது, வெந்நீரில் கொட்டிக்கிட்டது. வீட்டில் தான் கேட்கணும் இவர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டேட்காக வெயிட் பண்ணிட்டு? டேட்காக வெயிட்டிங்ண்ணா. ஓகே, அதுக்கப்புறமா உங்களுடைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய லாஸ்ட் அதிர்ஷ்டசாலி காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் வந்து அஸ்வினோட அம்மா பேசுறேன். சூப்பர். எங்களுடைய எண்ட் ஆஃப் தி ஷோல வந்து இவ்வளவு நேரம் குடும்பத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோமே. இவர் வந்து இவ்வளவு எல்லாம் பண்றாரு, எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க ஃபேமிலில அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நீங்களே லைன்ல வந்துட்டீங்க. முதல்ல உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Thank you. Wish you all the best and all the same for all the Raj TV viewers.
தேங்க்யூ சோ மச்மா. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மகன் அஸ்வின் வந்து நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ணிருக்காரா? ஹோம்ஒர்க் பண்ணும்போது நிறைய சொதப்பியெல்லாம் இருக்கிற வீட்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நிறைய சொதப்பி உங்ககிட்ட திட்டு வாங்கிருக்காரு. திட்டெல்லாம் வாங்க மாட்டாரு. பட் ஒரு படம்னு ஒண்ணு கமிட் ஆயாச்சானா அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் உட்கார விட மாட்டாரு. என்ன பாரு, இது எப்படி இருக்கு பாரு, அது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா தங்கச்சி இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டா, எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கண்ணாடியை விட்டு நவரவே மாட்டாரு. நடிச்சுக்கிட்டு எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்துக்கிட்டே இருப்பாரு. நிறைய படங்கள் பாப்பாரு. எல்லாரோட படங்களும் பாப்பாரு. எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. எல்லா படமும் பாப்பாரு அவரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், அவரோட காட் ஃபாதர்னு அவர் சொல்றது வந்து கமல் சாரு. அஜித் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிதான் அவர் அஜித் ரொம்ப பிடிக்கும். அவரு ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொன்னதுலயே தெரிஞ்சிடுச்சு. வேற என்ன சுட்டித்தனம் பண்ணுவாங்க வீட்டுல? சுட்டித்தனம் என்ன, தங்கச்சியும் ரொம்ப சீண்டிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி அவங்க தங்கச்சியும் அவரை விடாது. சேர்த்து 2 பேரும் சீண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி வீட்ல ஒரு 2 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மகன் வந்து ஒரு ஹீரோ, அப்புறமா மகள் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்றதுக்கெல்லாம்? அஸ்வின் சார் பொறுத்த முடிய அவருடைய எல்லா விஷயங்களும் வந்து அவங்க அப்பா தான் ஃபுல்லா கேர்டேக் பண்றாரு. அவருக்காக கதைகள் கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுத்து அவருக்கு தேவையானது எல்லாமே சப்போர்ட் பண்றது அவங்க அப்பா தான். நான் வந்து ஜஸ்ட் அவனுக்கு மத்தபடி அவனோட டயட் அதெல்லாம் தான் நான் பாத்துப்பேன். இங்க தங்கச்சிக்கு ஃபுல்லா ஷூட்டிங் ஸ்பாட் போனா நான் போவேன் கூட. அதுல வந்து அவங்க அப்பா வர மாட்டாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தர் ஒருத்தரா பிரிச்சுக்கிட்டீங்க. வேற வழி இல்ல. ஓகே, உங்ககிட்ட கேள்வி முதல்ல கேட்கணும்ன்றது, நீங்க ஆனா இவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போனது இல்ல, அப்பா தான் போயிருக்காங்க. இருந்தாலும் அப்பா சொல்லிருப்பாருல்ல இவங்க வந்து ரொமான்ஸ் பண்ணும்போதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது அப்பா வந்து சொல்லிருக்காரா? இல்ல, அப்பாவே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்பாட்டுக்கு போயாச்சுன்னா நீ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான், அங்க வந்து அப்பாவை நிக்கிறாரு நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆர்டிஸ்டா இருக்கும்போது ப்ரொஃபஷனலா அதை என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிட்டு வா. நிஜ வாழ்க்கை வேறு, சினிமா வாழ்க்கை வேறு. யூ ஷுட் பி வெரி கான்சென்ட்ரேட்டடா அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஓகே, இவங்களுடைய அந்த ஆக்டிங், ரொமான்ஸ் சீன், ரொமான்ஸ் பாடல்லாம் வர மாதவனும் மலர்விழியும் படத்துல வந்து ரொம்ப வந்து சூப்பரா இருந்தது. அந்த சீனை நீங்க தியேட்டர்ல பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீல்? நான் ஆக்சுவலா அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தங்கச்சி மட்டும் ஒரு கிரிட்டிக் சொல்றவங்க இல்ல. நானும் படத்தை பாக்குறப்போ அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது என் பையன் அப்படிங்கறத மறந்துட்டு ஒரு ஆடியன்ஸா தான் நான் அந்த படத்தை பார்ப்பேன் நானு. ஸோ அப்கோர்ஸ் அது எனக்கும் ஏதாவது சரியா பண்ணிருக்கலாம் தோணுச்சுன்னா மற்ற ஆர்டிஸ்டுக்கு நாம எப்படி வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி அஸ்வினுக்கும் நான் வீட்டுல வந்து சொல்லிடுவேன், நீ இந்த இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃபேன்ஸ் தொந்தரவு எல்லாம் எது கிடையாது அஸ்வினுக்கு. அதை பொறுத்த முடிய அதான் நான் சொன்னேன், அவரோட ரியல் லைஃப் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் சினி லைஃப் இஸ் டிஃபரெண்ட். இல்லமா, ரியல் லைஃப் டிஃபரெண்ட், சினி லைஃப் டிஃபரெண்ட்னாலும் கேர்ள் ஃப்ரெண்ட்ன்றது ஒரு காமனான ஒரு விஷயம் தான். சொல்லி முடியுமா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நான் ரொம்ப நேரம் கேக்குறேன். நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா பர்టిక్యులரா சொல்ற மாதிரி யாரும் தனியாலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால தப்பு. ஸ்கூல்ல படிச்சவங்க, காலேஜ்ல படிச்சவங்க எல்லாம் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க, பாய்ஸும் இருக்காங்க. எல்லாருமே அவர் வந்து இந்த படத்துல வந்து as a ஹீரோவா படங்கள்ல ஜெயிக்கணும் அப்படின்னு விஷ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, thank you so much மா. ஓகே, நிகழ்ச்சிக்கு வந்துட்டு உங்களுடைய பையனை பத்தி நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. thank you so much. உங்களுக்கு வந்து இன்னும் உங்க பையன் வந்து நிறைய படம் பண்ணணும், அந்த சக்சஸ்ல வந்து நீங்க இன்னும் நீங்க நினைச்ச அளவுக்கு உங்க பையன் எல்லாத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துடும். உங்களுடைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இப்போதைக்கு கரண்ட்ல வந்து டீல டைரக்டர் பேர் ஜெஃபி. அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சப்ஜெக்ட். இப்போ இருக்கிற ஜெஃபினாலே ஒரு காமெடி சப்ஜெக்ட் தான் அவர் எடுப்பாரு. ஜெஃபின் டைரக்டர் பேர் அண்ட் டைட்டில் டீல. ஐயோ, நானும் அதுதாங்க சொன்னேன். ஜெஃபி வந்து அவர் எப்பவுமே காமெடி சப்ஜெக்டா தான் இருக்கும் அவரது அப்படின்னு தான் சொன்னேன். என்ன ஏன் வந்து குழப்பற மாதிரியே இருக்குது? டீல ஈன்ற ஒரு பேரே வந்து காமெடியா தான் இருக்குது. அதுதான் டைட்டில் எப்படி காமெடியா இருக்கோ அதே மாதிரி படமும் அவ்வளவு காமெடியா இருக்கும். அண்ட் இன்னொரு படம் வந்து டைட்டில் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. அண்ட் டைரக்டர் வந்து ராஜேந்தர் சார் பண்ணி டைட்டில் பண்றாரு, டைரக்ஷன் பண்றாரு. உங்களுக்கு வந்து ட்ரீம் ரோல்னு இருக்கும்ல, சோ அந்த ட்ரீம் ரோல் என்ன?
எனக்கு நான் பண்ற எல்லா ரோலுமே எனக்கு ஒரு ட்ரீம் ரோலா அமையணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு ஆக்டரா வந்துட்டு இப்படி ஒரு ரோல் பண்ணணும், இப்படி ஒரு ரோல் எல்லா ரோல் இல்ல, ஏதாவது ஒரு படத்தை பார்த்தோ இல்லனா ஏதாவது நடைமுறையில நடக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு ரோல் நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கும்ல? அப்படி பார்த்தா ஒரு நல்ல ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு ரொமான்டிக் மூவி ஒன்று பண்ணணும். இப்போதைக்கு நான் இருக்கிற என்னோட நான் இப்போ இருந்து நான் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ நான் இருக்கிற ஓகே, காமெடி சப்ஜெக்ட் உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்குது. சோ அடுத்தது உங்களுடைய ரொமான்டிக், உங்களுடைய ட்ரீம் கேர்ள் அதாவது ட்ரீம் ஹீரோயின் இவங்களோட ஆக்ட் பண்ணனும்னா யாரா வேணா இருக்கலாம். ஓகே, எனக்கு அம்மா கேரக்டரா தான் அங்க பண்ண முடியும். எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நதியா மேடம் ரொம்ப பிடிக்கும். சோ நதியா மேடம் கூட ஒரு படம் நான் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்குது. ஓகே, சோ ரொம்பவே அழகா இவங்களோட எனக்கு 1 hour போன டைமே தெரியல. சோ அவ்வளவு சைலண்டா பவ்யமா இப்ப இருக்கக்கூடிய யூத்துக்குள்ள ஒரு ரொம்ப எடுத்துக்காட்டோட ஹீரோ அஸ்வின் நம்மளோட பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பு பயணத்தை பத்தி நம்மளோட ஷேர் பண்ணாங்க. இன்னும் நீங்க ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய மூவிஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ராஜ் மியூசிக்ஸ் மற்றும் எங்களுடைய வியூவர்ஸ் காலர்ஸ் எல்லா சார்பாகவும் உங்களுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். இந்த புத்தாண்டு மாதிரி உங்களுக்கு எல்லா புத்தாண்டும் நல்லபடியான ஒரு புத்தாண்டா போகணும். இந்த புத்தாண்டுல சந்தோஷம் மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்பவுமே நிறைஞ்சு வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே டைம்ல இந்த நாளைக்கு வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ராஜ் மியூசிக்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராஜ் மியூசிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பிக்கிறது என்னோட ஃபேமிலி, அப்பா அம்மா அண்ட் எஸ்பெஷலி செல்வா அங்கிள், என்னோட அங்கிள். அவர் எனக்கு அப்பா அம்மா எவ்வளோ சப்போர்ட்டோ அதோட ஒரு படி மேல் சப்போர்ட் அவர் எனக்கு எப்பவுமே இருப்பார். ஸோ அவருக்கு அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஜிம் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இதே மாதிரி உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். நாளை அனைவரையும் 5 மணிக்கு பாட்டு ஒன்று கேட்டேன்ல மீட் பண்ணுறேன். Until this, take care and bye-bye from Soumya along with Ashwin.